Hi friends, welcome to VividTech. நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட் யூஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வந்து நமக்கு ஏற்படும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா? அதாவது F1, F2, F3, F11, F12 இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் கீஸ் வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் வந்து ஃபங்க்ஷன் கீஸ் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவருக்கான வீடியோ தான். இந்த விஷயம் தெரியாத எல்லாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்சவருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டை வந்து சர்ச் பாரில் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா இதில் வந்து ஃபங்க்ஷன் கீஸ் வந்து விசிபிளில் இல்லை. அதாவது நம்மளால் வந்து இந்த கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீஸை வந்து பார்க்க முடியலை. ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஸோ இந்த இப்படி காட்டலையே அதனால நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படி இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்ப்போமா இருந்துச்சுன்னா F1 அப்படின்ற ஒரு கீ இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஹைட் ஆகி இருந்த F1, F2, F3 இந்த ஃபங்க்ஷன் கீஸ் வந்து இப்போ விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நம்மளால் வந்து இந்த ஃபங்க்ஷன் கீஸை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கீஸை வந்து யூஸ் பண்ணுறது. தேவையில்லை அப்படின்னு நினைப்போமா இருந்துச்சுன்னா திரும்ப F1 கொடுப்போமா இருந்துச்சுன்னா இந்த கீஸ் வந்து ஹைட் ஆகிடும். இப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியாத யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் நான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.